அன்பான நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து நீரே, இந்த ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற மக்களையும் அடியனையும் ரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள் இந்த நேரம் ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகமாக ஆசீர்வாதமாக மாறட்டும். நம்பி ஆண்டவரே இதை கேட்கிற அத்தனை மக்களும் அவருடைய குடும்பங்களும் செழிக்கிறதுக்கு இந்த வசனம் வார்த்தைகள் போதுமானதாக இருக்கட்டும். நம்பி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 3 மாத காலம் தேவன் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். அவருடைய அருமையான அந்த பாதுகாப்பை நினைக்கும் போல எவ்வளவு மகிமையாக இருக்கிறேன். கடந்த 3 மாத காலம் தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். அது எவ்வளவு அருமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடங்களும் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வேதனைகள் கடந்து வரும் போதே அந்த வாக்குத்தத்தம் நமக்கு போதுமான ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு பலனாக, ஒரு தைரியமாக, ஒரு கேடகமாக காணுனதை நம்ம ஒவ்வொருவரும் அனுபவித்ததே நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த 4 மாசத்துக்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதான அருமையான ஒரு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தை நம்ம பார்ப்போமா? நான் அதை முதலாவது வாசிக்கிறேன். ஏசாயா 31 அதிகாரம் അതിന്റെ 5-ാം വചനത്തിനകത്ത് சொல்லியிருக்கிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல. அப்படியானா இந்த மாதத்துல நமக்கு என்ன நடக்க போகிற, என்ன சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை எப்படி வந்து தப்புவிப்பார்? வேற ஒருவருடைய உதவி இல்லாத அந்த சூழ்நிலையில இந்த ஆண்டவர் எப்படி வந்து நம்மளை தப்புவிப்பார்னு சொல்லிதான் பறந்து காக்கிற பட்சிகளை போல. இப்ப அந்த பட்சிகளுக்கு வர வேண்டுமானால் இந்த தரையில் கூடி உள்ள வழிகள் ரூட்டுகள் எல்லாம் அடைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அது வானத்தில் கூடி பறந்து வந்து அது நினைக்கிற இடத்தில் போய் நிற்கிறதுக்காக சாதிக்கும். அதே போலதான் இந்த 4ஆம் மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு வரப்போகுന്നதான போராட்டங்களோட மத்தியே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த சொன்ன வார்த்தை யாரு நம்மளோட சொல்ற? ஆண்டவர் தான் சொல்றேன். இந்த வார்த்தை அவருதான். அதனாலே அவரு சொல்றேன், பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்னு சொல்லி, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்னு. இவ்வளவு அருமையாக ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு இல்லாததானா எவ்வளவு அருமையான கர்சனையோடு கூட நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுனது. அவர் ரெடியாக இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகுന്നதானா அந்த சோதனை, அந்த சூழ்நிலையை அவருக்கு தெரியும். அதனால அவர் ரெடியாக இருக்கிறாரு. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவராலும் வந்து நம்மளை தப்புவிக்க முடியலாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை தப்புவிக்கிறதுக்காக, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்த இயேசு கடந்து வந்து நம்மளை தப்புவிப்பார்னு சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்டதான் இந்த காரியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கும் போல என்னுடைய ஞாபகத்தில் ஒரு காரியம் கடந்து வந்தது. ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியே நானும் பாஸ்டும் சென்னை பட்டணத்தில் இருக்கும் போல எங்களுக்கு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எங்களை வளைஞ்சு கொண்ட வண்ணமாகவே அநேகரை கடந்து வந்து கத்தியும் வாளும் கட்டையுமாக எங்களை கொலை பண்ணதுக்காக கடந்து வந்த நேரத்துல அங்கே பல பிள்ளைகள் எங்களுக்கு ஒத்தாசையாக அனுகூலமாக வந்து நின்றார். ஆனா ஆரையுமே அவர்கள் பக்கத்து கிட்டே சேரதுக்காக விடவே இல்லை. அவர்கள் எத்தனையோ சொல்லி பார்த்தா, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் இங்க இருக்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும், யாருக்கும் துரோகம் செய்யாத பிள்ளைகளாக இருக்கிற, என்னென்ன செய்தாலும் அவரையெல்லாம் மார்ல தட்டி இவங்க மாற்றி நிறுத்திட்டு இவங்கள் என்னையும் பாஸ்டையும் கொலை பண்ணதுக்காக அவங்க சுவருக்கு நேராக ரெடி பண்ணி கத்தி அப்படி வைக்கிறதான நேரத்துல எனக்கு இந்த இருட்டான இப்படிப்பட்டதான இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு ஒருவரை தெரியும். அவரை நான் அந்த நிமிஷத்துல
அவர்களை நான் தேடுறதுக்காக பார்த்தார். ஹல்லேலூயா. அதுதான் 91 சங்கீதம். உங்களுக்கு எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். வசனம் இருந்ததுனால பிரயோஜனம் கிடையாது. அந்த நேரத்து அது நமக்கு போதுமானதாக இருந்த நான் ஆண்டுடைய சமூகத்தில் உடனடியாகவே ஹல்லேலூயா அவர் கடந்து வந்து என்னோடு பேசிய வார்த்தை தான் இதே சொன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாத. உன் கண்களாலே மாத்திரம் நீ அதை பார்த்த துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்ன்னு சொன்னே அவர் வாக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தேன். அந்த வாக்கு தத்துவம் அந்த நேரத்துல எனக்கு போதுமானதாக இருந்த நானும் பாஸ்டமாக அவங்களோட அந்த வளைக்கப்பட்டதான அந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த இடத்தில் இருக்கும் போல ஆமீன் ஹல்லேலூயா நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேச முடியாது. என்ன பேசணும்னு தெரியாது. எதுக்காக எங்களை கொலை பண்ணதுன்னு வந்ததுன்னு தெரியாது. நாங்கள் செய்யணும் ஒன்னே ஒண்ணு, ஆர்க்காக ஜெபிச்சு அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடക്കുന്നதுனால இவர்களுக்கு எங்களோட மேல யாரோ குறை சொல்லி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் எங்களை அந்த இடத்தை தப்புவிக்கிறதுக்காக ஒரு மனுஷனும் இல்லாத இருந்த நேரத்துல ஆமீன் அந்த இடத்துல என் ஆண்டவர் இறங்கி வந்து சொல்ற, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாதேன்னு சொல்லி இது நான் பேசும்போது கண்களை மூடிதான் நான் கேட்டேன் ஆண்டவரோட. இந்த வசனத்தின் இந்த வல்லமா ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த வல்லமை எங்கே ஆண்டவரே? இந்த ஜீவனுள்ள வார்த்தை நீங்க அல்லவாப்பா அது இப்போ வெளிப்பட வேண்டும் என்று சொல்லும் போது ஹல்லேலூயா உண்மையாகவே தேவனோட பிள்ளைகளே திடீர்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு திடீர்னு ஒரு பெரிய போலீஸ் வண்டி கடந்து வந்த ஆமீன் இங்கே வந்திருக்க 16 பேரு. அது இன்றும் நீங்கள் கேட்குமானால் சென்னை பட்டணத்துல திருவான்மூர் நாங்கள் இருக்கும் போது இந்திரா நகரில் இருக்கின்றதான ரவுடிகள் கடந்து வந்து ஆமீன் கடந்து செய்ததான காரியம் இன்றும் அந்த இடத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இது சாட்சியாக இருக்கிற இந்த வசனம் இந்த வாக்குத்தத்தம் இந்த வார்த்தைகளை ஆமீன் நிச்சயமாகவே அந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளும் தான் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் கடந்து வந்தது அவர்களை அத்தனை பேர்களையும் அந்த போலீஸ் 4 வண்டி வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களை ஸ்டேஷனில் கொண்டு போய் அடியடியா அடிச்சு, ஆனால் கடைசியாகவே பாஸ்டர் கடந்து போகும்போது உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, உங்களோட டியூட்டி என்ன அதை போய் செய்துக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டார். தேவனோட பிள்ளைகளே இதே கர்த்தர் ஹல்லேலூயா எவ்வளவு பெரியவராக எங்களோடு கூட இருந்த, ஆனால் ஆண்டுடைய அழைப்பின் பிரகாரம் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கர்த்தருடைய ஊழியமாக சுமந்து வந்த எங்களுக்கு அவர் ஒரு நாளும் மறைஞ்சிருக்கவே இல்லை. அதே தேவன் தான் சொல்லுகிறேன் இந்த 4ஆம் மாதத்துல இப்படிப்பட்டதான போராட்டங்களோட மத்தியே நமக்கு வரப்போகுന്നത് முன்னாகவே ஆண்டவருக்கு தெரியும். அதனாலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வரப்போகுന്ന சூழ்நிலையோட மத்தியே நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு ஹல்லேலூயா எனக்கு ஆண்டவர் 91 ஆமீன் 8 வசனங்களை எனக்கு அவர் அப்படியே நிரூபிச்சு காட்டினார். ஆனால் இன்றைக்கு இந்த 4ஆம் மாசத்தில் ஆண்டவர் ஏசாயா 31ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்கள் 5ஆம் வசனத்தை நமக்கும் ஆண்டவர் நிரூபிச்சு காட்டி ஆமீன் சொல்றேன், நான் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு செய்வேன். அது பல சூழ்நிலைகளோட மத்தியாலே அறிக்கலாம். ஒன்றுங்கள் சத்துருக்களால வரலாம், இல்லைங்கள் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய சரீரத்துல ஹல்லேலூயா வியாதி துக்கம் போராட்டம் பிரச்சனை ஹல்லேலூயா கடத்தொல்ல பிரிவன குடும்பத்தின் சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளோட மத்தியே நம்மை ஹல்லேலூயா ஆமீன் வட்டம் வளைஞ்சு நிற்கின்றதான நேரத்துல ராத்திரியுடைய யாமங்கள் பகலில எந்த சூழ்நிலையில் ஆனாலும் ஒரு மனிதனாலே உதவி செய்ய முடியலாத இந்த சூழ்நிலையோட மத்தியே ஹல்லேலூயா அநேகர் வியாதி பிரச்சனை கடந்து வரும்போது டாக்டர்ஸ்னால கூடாதுன்னு சொல்லும் போது ஐயோ எங்களை யாரு விடுவிப்பார், யாரு எங்களை தப்புவிப்பார்னு சொல்லி ஆமீன் அவர்கள் மிகவும் வேதனையோடு கலக்கத்தோட ராத்திரியுடைய யாமங்கள் ஹல்லேலூயா பகலின் நேரங்களில் எல்லாம் கவலைப்படுனதான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நம்முடைய தகப்பன் சொல்ற எவ்வளவு அருமையாக சொல்ற, அது உங்களுக்கு இந்த மாதத்துல ஆமீன் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் ஹல்லேலூயா நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் கடந்து வந்து உன்னை தப்புவிப்பேன், நான் கடந்து வந்து உனக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லி எவ்வளவு அருமையாக அவரோட தான் அந்த வார்த்தைகள் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பாராக. அதுக்கு சேஷன் சொல்றது அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லி அவர் அதே சொல்ற இடத்துல நீங்க எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றதானா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியுமா? நீங்க சொல்லணும் என்ன என்று சொல்லி நீங்க அந்த இடத்துல நிரப்புங்க. அவர் என்னை காத்து தப்ப பண்ணுவார். ஆமே, அவர் என்னை காத்து தப்ப பண்ணுவார், அவர் என்னை காத்து தப்ப பண்ணுவார். நீங்க அப்படியே சொல்லுங்க, உங்களோட நெய்மை கூட்டிட்டு சொல்லுங்க, அவர் என்னை வந்து காப்பாற்றுவார், என்னை தப்பு பண்ணுவார்.
அப்படியானால் இந்த மாசத்தில் உங்களுக்கு வருന്നதான எப்படிப்பட்டதான போராட்டங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து உங்களை தப்ப பண்ணுவார்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுத்து அவர் மாறுന്ന தேவனே அல்ல. அன்றைக்கு நம்ம பார்க்கலாம், இந்த சிஷ்யர்கள் ஏரோது ராஜாவும் அவருடைய போர் சேவர்களுமாக கடந்து வந்து இவங்களை உபத்திரவிக்குமோ എന്നുള്ളതാണ് அந்த பயத்தின் மத்திய நம்ம ரூமை பூட்டி ரூமுக்குள்ள இருந்த தேவனே பிடிச்ச ஆண்டவருக்கு செய்த அந்த கொடுமையோட மத்திய நமக்கும் இது போராட்டமாக மாறுமோ എന്നുള്ള பயத்தினால இவர்கள் ரூமை பூட்டி ரூமுக்குள்ள இருந்த பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றதான நேரத்திலே ஆண்டவர் வந்து அவங்களோட மத்திய நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானத்தை கொடுத்தார். பாருங்களேன், இப்ப சமாதானம் இல்லாத அந்த பிள்ளைகள் குழங்கி கொண்டிருக்கும்போது, கலங்கி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக காரணமாக இருந்தார். நம்ம பார்க்கலாம், இந்த கழுகு பாருங்களேன், தன்னை குஞ்சுகளை അല്ലെങ്കിൽ இந்த முட்டைகளை எல்லாம் விட்டுட்டு அது தீன் தேடி ஆகாசத்துல தூரமா பறந்து கொண்டிருப்பா. ஆனா அப்படி நல்ல தூரத்தில் இருக்கிற நேரத்திலும் அந்த முட்டைகளை சாப்பிடுறதுக்காக சில நேரத்துல பாம்புகள் கடந்து வருவார். அந்த பாம்பு வந்து அந்த முட்டையை சாப்பிட போக அந்த நேரத்திலும் கூட எத்தனையோ தூரத்தில் இருக்கிற கழுகுக்கும் கூட அந்த கண்ணு இந்த கூட்டுக்குள்ள இருப்பாரு. அது ஓடி வந்து இந்த சத்ருவின் கரத்தில் நின்னும் அந்த முட்டை குஞ்சுகளை தப்புவிச்சு நிற்கின்றது உண்மையானால நம்முடைய தேவன் ஹல்லேலூயா அந்த கழுகை பார்க்கிலும் இவ்வளவு பெரியவராக இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராத அளவுக்கு சேதம் வருமானால் அவர் எங்க இருந்தாலும் ஓடி அதே நிமிஷத்தில் வந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருந்த அன்றைக்கு சாத்ரக்கு மேஷக்கு அபேதுகோம அந்த பயங்கரமான தீச்சூளைக்குள்ள இருக்கிற நேரத்துல ஆறாலையும் விடுவிக்க ஆறாலையும் தப்புவிக்க தானாக தப்புவிக்க முடியாத சூழ்நிலையில அங்கே ஒருத்தர் பறந்து கடந்து வந்ததே, அந்த தீச்சூளைக்குள்ளே கடந்து வந்ததே நமக்கு தெரியும் அல்லவா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தகப்பன் நம்மளை இந்த மாதத்தில் பறந்து காக்கிறதுக்காக, எப்படியும் நம்மளை தப்புவிக்கிறதுக்காக, எந்த சத்ருவின் வலைக்குள்ளே நம்ம சிக்கப்பட்டதாக மாட்டப்பட்டதாக கிடந்தாலும் நம்மளை தப்புவிக்க நம்முடைய தேவன் வல்லவர் என்று சொல்லி இந்த மாதத்தில் அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் ஒரு நாளும் உண்மையாகவே பரலோகத்தின் பிதாவ இந்த மாதத்துல அவருடைய காவலுக்குள்ள நம்மளை வைப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆறு பரலோகத்தின் பிதா. அவர் நமக்கு யாரு? நம்முடைய தகப்பன். அவர் இந்த கொடுக்கப்பட்டதான இந்த வாக்குத்தத்தம் இந்த வாக்குறுதிக்குள்ள நம்மளை வைப்பார்னு வாக்கு கொடுக்கிறார். அவர் அதே காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நம்முடைய கண்களை மூடுவோமா? இந்த மாசத்துல அவர் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை குறிச்சும் இந்த மாதத்தில் கவலைப்படாதுங்க. அவர் நம்மோடு கூட இருக்குமானால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்குமானால், இந்த பரலோகத்தின் தகப்பன் நம்மளை தப்புவிக்க போதுமான தகப்பனாக இருக்கிறார். இந்த மாதம் நமக்கு அருமையான மாதமாக இருக்கட்டுமே. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல தகப்பனே, உடைய சமூகத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான செல்வங்களை ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாகவே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அங்கேயும் இங்கேயுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டும் ஆண்டவரே இதை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த பாதுகாப்பு இந்த மாதத்தில் இருக்கட்டுமே. நீங்க சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றும். அநேக சாட்சிகள் உருவாக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுமா. ஒரு சேதம் இந்த 4ஆம் மாதத்துல எங்களுடைய செல்வங்களுக்கு வரக்கூடாது ஐயா. கண்ணீர் வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது. எல்லா இடத்துல இருந்தும் எங்களுக்கு நல்ல செய்தி வரட்டும். இந்த மாதம் முழுவதும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. மரணங்கள் வியாதிகள் வரக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 10th எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளோடதான மேல் படிப்புக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒரு பெற்றோரும் கலங்கதுக்கு தேவன் அனுமதிக்க கூடாது ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு வெற்றியின் மாதமாக மாற்றி தாங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்த ஹல்லேலூயா. நம்பி தருகிற ஆசீர்வதியும் இதை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காராக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.